தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாள் விழா கோவையில் பிரம்மாண்ட தமிழக அளவிலான பெஞ்ச் பிரஸ், தண்டால் மற்றும் கர்லாக்கட்டை போட்டிகள். 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி என். ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சுகுணாபுரம் பகுதி கழகம் 91வது வார்டில் பிரம்மாண்ட உடல்வலு போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆல் ஸ்போர்ட் அசோசியேஷன் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ட்ரஸ்ட் மற்றும் சாம்பியன் ஜிம் இணைந்து நடத்தும் இந்த தமிழக அளவிலான பெஞ்ச் பிரஸ், தண்டால் மற்றும் கர்லாக்கட்டை போட்டிகள் கோவை சுகுணாபுரம் மேற்கு சமுதாய கூடத்தில் காலை முதல் மாலை வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இப்போட்டிகளில் சென்னை, கன்னியாகுமரி, சேலம், தர்மபுரி, தாராபுரம், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாபெரும் வீரர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக இதில் 100க்கும் மேற்பட்ட பெண் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது அசாத்திய திறமைகளை வெளிப்படுத்தியது விழாவின் முக்கிய அம்சமாக அமைந்தது. போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் தனிநபர் திறமையின் அடிப்படையில் ஸ்ட்ராங் மென் மற்றும் ஸ்ட்ராங் விமன் பட்டங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. மாவட்ட அளவிலான பல பரீட்சையில் சென்னை மாவட்டம் முதலிடத்தையும், கோவை மாவட்டம் 2வது இடத்தையும் பிடித்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றன. இப்போட்டிகளை தாவிக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி. ராஜ்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஆசிய தங்கப்பதக்கம் வென்றவரும் ASAST மாநில செயலாளருமான மாஸ்டர் சிவகுமார், ASAST தலைவர் AP விஜய் மற்றும் ASAST இணைச் செயலாளர் டாக்டர் M. ஆனந்த்குமார் ஆகியோர் முன்னின்று ஒருங்கிணைந்து நடத்தி வருகின்றனர். விழாவில் மாவட்ட செயற்குழு கார்த்திக், மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் மகேஷ்குமார், மாவட்ட தொண்டரணி இணை அமைப்பாளர் கணேஷ்குமார், மாவட்ட இளைஞரணி இணை அமைப்பாளர் மருது பாண்டி, சுகுணாபுரம் பகுதி செயலாளர் ஹக்கீம் மற்றும் பகுதி நிர்வாகிகள், 91வது வார்டு செயலாளர் குட்டி முருகேஷ், 92வது வார்டு செயலாளர் விஜய் சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள், விளையாட்டு அமைப்பின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் இளநில முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளின் தொடர்ச்சியான கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சுகுணாபுரம் பகுதி சார்பாக இப்போட்டியில் பங்கு பெற்ற வீரர், வீராங்கனைகள் மதுரை, திருச்சி, சேலம் மற்றும் இதர பகுதியிலிருந்து இப்போட்டியில் பங்கு பெற வந்துள்ளனர் என்பதை இத்தருணத்தில் மிக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியானது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வடக்கு மாவட்டம் சுகுணாபுரம் பகுதி சார்பாக பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சிகளை நம்ம சுகுணாபுரம் பகுதி செயலாளர் ஹக்கீம் மற்றும் சிவகுமார் அண்ணன் ஜிம் சிவகுமார் அவர்களால் நடத்தப்படுகின்றது. இது 300க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் அனைவரும் பங்கு பெற்றுட்ருக்காங்க. இந்த விழா பார்த்திங்கன்னா மாலை சரியாக 3:30 4 மணி அளவில் பார்த்திங்கன்னா எங்கள் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் பரிசுகளை வழங்க இருக்கின்றார். இதுபோல் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் எங்கள் ஏரியாவில் நடக்கணும். எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கிரிக்கெட் போட்டி, கபடி போட்டி, எல்லாம் மற்ற போட்டிகள்லாம் எல்லாம் சிறப்பாக நடக்கணும். எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது தான் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தினோட நோக்கம். அது கண்டிப்பாக நடக்கும். எங்கள் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் மூலியமாக இந்த நிகழ்வுகள் இன்னும் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு நல்ல முறையில் நடத்தணும் அப்படின்றது எங்களது கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சுகுணாபுரம் பகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.